வணக்கம் மக்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 25 மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் சிறையில் அடைக்கப்பட போகிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அயோக்கியர்கள்தான் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்யும் விதமாக தங்களது தொகுதியில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் துரோகத்தை செய்துவிட்டார்கள். சட்டசபை மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பணங்களை ஒதுக்கீடு செய்தால் அதை தனது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக பணங்களை கையாடல் செய்திருப்பதாக புகார்கள் எழுதப்பட்டுள்ளது. 25 புகார்கள் கொடுக்கப்பட்டு இருப்பதன் காரணமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் உள்துறை அமைச்சரிடம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். சுமார் திமுகவை சார்ந்த 25 எம்எல்ஏக்கள் மீது இந்த புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் கூண்டோடு கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவர்கள் அடிக்கின்ற கொள்ளையை பார்த்தால் 100க்கு 10% கூட மக்களின் பயன்களை கொடுக்கும் விதமாக மக்களது நிதிகளை அவர்களுக்கு கொடுக்காமல் 100க்கு 95% ஊழல் செய்வதாக புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. 25 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் இவ்வாறு செய்து வருவதால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. இப்பொழுது கூட மக்களவை தேர்தல் நடைபெற்றால் நாங்கள் தான் வெற்றியடையும், 55% வாக்குகள் எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் 10 பேரிடம் திமுகவை சார்ந்த நிர்வாகிகளிடம் கருத்து கணிப்புகளை கேட்டு இவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். உண்மையான மக்கள் தேர்தலின் பொழுது தங்களுடைய ஒவ்வொரு விரல்கள் மூலமாக திமுகவை எதிர்த்து நிற்பார்கள் என்பதில் துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இந்த 25 திமுகவின் எம்எல்ஏக்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? மக்களின் வரி பணத்தை கொள்ளையடிக்கும் விதமாகத்தான் இவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒதுக்கப்படக்கூடிய பணத்தை கையாடல் செய்து வருவதாக ஆளுநரிடம் புகார்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் ஜாமீனில் வெளிவந்த பிறகு மீண்டும் அதே இலாக்கா கொடுக்கப்படக்கூடிய வகையில்தான் முதல்வரே இருக்கிறார். இப்படி முதல்வரை தவறு செய்யக்கூடிய வகையில் இருக்கும் பட்சத்தில் எம்எல்ஏக்கள் என்ன சும்மாவா இருப்பார்கள்? கிடைப்பதை எல்லாம் சுருட்டிவிட்டு அடுத்த 5 ஆண்டில் எப்படியும் நம்மளை தேர்வு செய்ய மாட்டார்கள் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் தற்பொழுது வரை கிடைக்கின்ற தங்கப் புதையலை எவ்வளவு அள்ள முடியுமோ அதனை அனைத்தையும் சேகரித்து வருகிறார்கள். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்து இவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யலாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.